என்னுடைய இறை தேடல் பயணத்தில் இன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற கோயிலுக்கு வந்து போகிறேன். அதுவும் வந்து என்னுடைய சிவனை பார்க்க போகிறேன். இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை வர போய் வென்றதுனால அதோட அடையாளமாக வந்து இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற இந்த சிவன் கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய கொடிமரம், நந்தி, விமானம் இந்த மூன்று வந்து ஒரே நேர்கோட்டில் வந்து ரொம்ப துல்லியமா வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி சிலை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா 20 அடியில வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த கோவில்ல இருக்கக்கூடிய மற்ற சிற்பத்துல இருந்து இந்த நந்தி சிலை வந்து கொஞ்சம் வேறுபட்டு கொஞ்சம் புதுசா தெரியும். ஏன்னா வந்து இந்த நந்தி சிலை வந்து ராஜேந்திர சோழனால் வந்து கட்டப்பட்டதில்ல, அதுக்கப்புறம் வந்த பாளையத்துக்காரர்களால் வந்து கட்டப்பட்டது. அதுவும் வந்து செங்கல் சுண்ணாம்பால் வந்து இந்த கட்டப்பட்டது. அதனால தான் வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. இங்கு பொறிக்கப்பட்டுள்ள தமிழ் கல்வெட்டுகள் அனைத்தும் வந்து ராஜேந்திர காலத்துல பொறிக்கப்பட்டது அல்ல, அதுக்கப்புறம் வந்தவர்களால் தான் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அவர் காலத்துல வந்து ஒரு கல்வெட்டும் வந்து பொறிக்கப்படலை. இங்க இந்த விமானத்துக்கு பக்கத்துலையும் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் வந்து வட கைலாயம் தென் கைலாயம் என 2 கோயிலை வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. இதில் வந்து பெருசாக வந்து நான் எதுவும் வந்து சிலைகள் பார்த்த மாதிரி தெரியல, கொஞ்சம் டேமேஜாக தான் இருந்தது. ஆனால் இன்னொரு வந்து தென் கைலாயத்தில் ஒரு அம்மன் சிலை வந்து இருக்கு. அங்கே இங்க இருக்கக்கூடிய இந்த விமானம் வந்து 167 அடியில வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய நந்தி சிலையும் இந்த விமானமும் வந்து ஒரே மாதிரியான வந்து கட்டப்பட்டது. இந்த விமானமே வந்து ஒரு லிங்கம் தான். இது லிங்கமும் விமானமும் வந்து ஒரே வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டு தான் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவில் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாகவும் கலை நயத்தோட இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து அவ்வளோ அழகாக வந்து வடிவமைச்சிருப்பாங்க. தமிழரோட பொறியியல் நுட்பம் வந்து இந்த கோயிலில் வந்து நல்லா வெளிப்படும். இங்கே ஒரு சிம்ம கிணறு இருக்கு. இந்த குகை வழியாக போனால் வந்து கீழே போய் வந்து அந்த பக்கத்தில் இருக்க கிணறுல போய் வந்து தண்ணி எடுக்க முடியும். அந்த கிணறுலேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பழங்கால அந்த அழிஞ்ச சிலைகள்லாம் வந்து சிதிலம் அடைஞ்ச சிலைகள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தெல்லாம் தாண்டி இந்த கோவிலுக்கு வந்தால் ஏதோ ஒரு உணர்வு ஏற்படும். நாம் வந்து சிவன் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கருவறையிலும் வந்து என்னையே மறந்து சிவனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த காட்சியே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்துல வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து மெடிடேஷன் பண்ணேன். சிவன் வந்து என்னை வந்து ஏதோ ஒரு உலகத்துக்கு கூட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த கோயிலை விட்டு எனக்கு வந்து போகிறதுக்கு வந்து மனமே வர மாட்டேங்குது.
இந்த மாதிரி வந்து பழமையான கோயிலுக்கு போகும்போது என்னோட மனம் வந்து ரொம்ப வந்து அமைதியாகுது. இந்த கோவிலை விட்டு நான் கிளம்பி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய 11 அடி வந்து லிங்கம் வந்து என் நினைவில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தது. என்னை வந்து மீண்டும் வந்து சிவன் வர சொல்கிற மாதிரியே தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.